உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் திமுக மும்முரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் திண்டுக்கல், வேடசந்தூர் மற்றும் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை 1-to-1 முறையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த ஆலோசனை குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக திமுக சார்பில் முதற்கட்டமாக 100 தொகுதியில், அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வாக்கு குறைவாக பெற்ற தொகுதிகள், அதே போல தோல்வியடைந்த தொகுதிகள், குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் என இந்த 3 தொகுதியில் மொத்தம் அந்த 3 அமைப்புகளில் தனித்தனி கட்டங்களாக பிரித்து 100 தொகுதிகளை முதற்கட்டமாக முதலமைச்சர்கள் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சந்தித்து வருகிறார். அடிப்படையில் இன்றைய தினம் 11 கட்டங்களாக முடிந்த நிலையில் 12வது கட்டங்களாக இன்றைய தினம் 3 தொகுதியான திண்டுக்கல், வேடச்சநல்லூர் மற்றும் வேப்பனஹள்ளி என இந்த 3 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் தற்போது சந்தித்து வருகிறார். ஒவ்வொரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட குழு ஒன்றை சந்திக்கும். ஆனால் இந்த முறை முதலமைச்சர் அவர்களே நேரடியாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சந்தித்து வருகிறார். குறிப்பாக அப்பொழுது ஒரு தொகுதிக்குட்பட்ட நகரம் என்றால் அந்த கட்சியினர் இருக்கக்கூடிய நகர செயலாளர், பகுதி செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர் என அந்த வகையில் 10 பேரும், அதே போல் அந்த கிராமம் சார்ந்த நகராட்சி என்றால் ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் போர்வு கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர் என அவர்களுக்கு 10 பேரும் என ஒவ்வொரு தொகுதிக்கும் சுமார் 10 பேர் வீதம் தனித்தனியே முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். தனி ஒருவருக்கு கிட்டத்தட்ட 10 நிமிடம் முதல் 15 நிமிடம் வரைக்கும் முதலமைச்சர் சந்தித்து பேசுகிறார். அப்பொழுது கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு உள்கட்சி பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் உள்ளிட்டவைகளை அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். அதே போல தலைமையும் பல்வேறு அறிவுறுத்தல்களை அவர்களுக்கு வழங்கி வருகிறது. அனைவரும் ஒற்றுமையாக வேலை பாருங்கள், தொடர்ச்சியாக அரசினுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்லுங்கள். குறிப்பாக தற்போது ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க 2 கோடி உறுப்பினர்களை திமுக சார்பில் சேர்ப்பதற்காக அந்த பணியும் நடைபெற்று வருகிறது. அந்த பணியெல்லாம் எவ்வாறு போகிறது என்பதை குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த கூட்டமானது இன்னும், அதாவது டிசம்பர் வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாள் ஒன்றுக்கு 3 தொகுதி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக தற்போது வரை 11 தொகுதிகள் முடிந்து 11 அமர்வுகள் முடிந்து 12 அமர்வுகள் கிட்டத்தட்ட இன்று வரை 36 தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்திருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக முதற்கட்டமாக 100 தொகுதிகளில் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்திக்க இருக்கிறார். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து திமுக மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.